ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சியோட ஸ்டைலில் பீஃப் வரட்டியை தான் பார்க்க போகிறோம். முதல்ல பீஃபை வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தனியாக குக்கரில் வேக வச்சு வச்சுருவா. அதுக்கப்புறம் வந்து தவாவில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நறுக்குனா பீஸ் பீஸாக நறுக்குனா இது இருக்கு இல்லையா, அந்த தேங்காயை போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்குவா. வறுத்துட்டு அதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து வேக வச்ச பீஃபையும் கூட்டிட்டு இந்த மட்டன் மசாலா தனியாக வாங்கி வச்சுருக்கா அதையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்குவா. அது ஓரளவுக்கு கொதித்து நல்லா வற்றி வரும்போது என்ன பண்ணுவான்னா, இந்த இரும்பு தவா இருக்கு இல்லையா, இரும்பு கடாய் வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த வேக வச்சு ஓரளவு பாதி வற்றி வர்ற பீஃபை வந்து கறியை வந்து அதில் கொட்டிடுவா. கொட்டிட்டு நல்லா அந்த இரும்பு கடாயில் வச்சு நல்லா சுருளை வழட்டி எடுப்பாங்க. சூப்பராக இருக்குங்க பாருங்களேன். இரும்பு கடாய் சுட வச்சு அதில் போட்டு அப்படியே அது சிம்மில் போட்டு நல்லா சுண்டை வழட்டி எடுத்தோம்னா சூப்பரான பீஃப் பெரட்டல் ரெடி ஆயிரும். இதில் வந்து பெப்பர் தூளும் கொஞ்சமாக கடைசியில் போட்டுக்கிறா. ஆனால் செம்மையாக இருக்குங்க, சூப்பராக. இன்னும் இது பீஃப் பெரட்டி வந்து புலாவுக்கெல்லாம் செம்மையாக இருக்குது. வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்